வெல்கம் டு லெட்லன் சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கிளாஸஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆகஸ்ட் 2023 கேட்டிருந்த கொஸ்டின் டிஸ்கஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸில் வந்து ஆகஸ்ட் 2023 கேட்டிருந்த சிடிபி கொஸ்டின்ஸ் அண்ட் மேக்ஸ் பெடகாகி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. பர்டிகுலராக சிடிபி வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா சிடிபியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா அதை சப்ஜெக்ட்ஸோட பெடகாகியை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு அந்த சிடிபி அந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆகஸ்ட் 2023 பேப்பர் 2 சயின்ஸ் பெடகாகியில் கேட்டிருந்த 10 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி மேக்ஸ் 30 கொஸ்டின்ஸில் வந்து 20 வந்து கண்டென்ட் அண்ட் 10 வந்து பெடகாகி ரிலேட்டட் கொஸ்டின்ஸோ அதே மாதிரி சயின்ஸ்லையுமே வந்து டோட்டலாக 30 மார்க்ஸுக்கு வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து சப்ஜெக்ட் கண்டென்ட் 6th to 8th வரைக்கும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் கண்டென்ட்லேருந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 10 கொஸ்டின்ஸ் வந்து பெடகாகி ரிலேட்டட் கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த 10 கொஸ்டின்ஸ் தான் ஆகஸ்ட் 2023 சயின்ஸில் கேட்டிருந்த பேப்பர் 2 சயின்ஸில் கேட்டிருந்த 10 பெடகாகி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்க்கும்பொழுது ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஐடென்டிஃபை த ஓப்பன் எண்டட் கொஸ்டின் ஃப்ரம் அமாங் த ஃபாலோவிங். ஆப்ஷன்ஸில் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின் இது அப்படின்றத செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பன் எண்டட் கொஸ்டின் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஆன்சர் இல்லாமல் மல்டிபிள் வே ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து நம்ம சொல்கிறது, நம்மளோட திங்கிங் மல்டிபிள் வே ஆஃப் திங்கிங்கை வந்து இது பண்ண சொல்கிறது. ஸோ இதில் வந்து இந்த 4 கொஸ்டின்ஸில் எது வந்து ஃபிக்ஸ்டு ஆன்சர்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா, ஒய் கேன் ஹியூமன்ஸ் நாட் டைஜஸ்ட் செல்லுலோஸை ஏன் வந்து ஹியூமன்ஸால் மனிதர்களால் டைஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ரீசன் தான் ஃபிக்ஸ்டாக நம்மளால் சொல்ல முடியும். இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்ல முடியுமா, நிறைய மல்டிபிள் வே ஆஃப் ஆன்சர்ஸ் இருக்குமா அப்படின்னா அது டவுட் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன், வாட் வுட் ஹேப்பன் இஃப் ஹியூமன்ஸ் குட் டைஜஸ்ட் செல்லுலோஸ். இதே இப்போ அந்த செல்லுலோஸை வந்து மனிதர்கள் வந்து டைஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும். ஸோ அப்போ அதை வந்து நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கிற மாதிரி வரும். இப்போ அது டைஜஸ்ட் ஆச்சுன்னா நம்ம உடம்புல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து பாதிப்படைகிற மாதிரி இருக்கும், நமக்கு என்னென்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத யோசிக்கிற மாதிரி போகலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆப்டாக இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம், நேம் எனி 5 ஆர்கானிசம்ஸ் தட் கேன் டைஜஸ்ட் செல்லுலோஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா எனி 5 ஆர்கானிசம்ஸ் ஃபிக்ஸ்டில் கொடுத்துட்டாங்க, ஏதாவது 5 மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிக்ஸ்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 3 வராது. வாட் இஸ் செல்லுலோஸ் மேட் ஆஃப். செல்லுலோஸில் வந்து இதாகக்கூடியது என்னது, வாட் இஸ் செல்லுலோஸ் மேட் ஆஃப், செல்லுலோஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி அதுவுமே ஒரு கொஸ்டின். ஸோ அதை வந்து சிம்பிளாக நம்மளால் சொல்லிட முடியும். அதுவுமே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டைப் தான். அப்போது ஓப்பன் எண்டட் அப்படின்றது க்ளோஸ்டு எண்டடுக்கு ஆப்போசிட், அதாவது மல்டிபிள் வே ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். அப்போ மல்டிபிள் வே ஆஃப் அப்படின்னா நம்ம நிறையா விதமான ஆன்சர்ஸ் வந்து சொல்கிறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். அதே க்ளோஸ்டு எண்டட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. க்ளோஸ்டு அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு ஆன்சர் அப்படின்றப்போ நம்ம இந்த ஒய் கேன் ஹியூமன்ஸ் கேனாட் டைஜஸ்ட் செல்லுலோஸ், வாட் வுட் அந்த நேம் எனி 5 ஆர்கானிசம்ஸ், எனி 5 ஆர்கானிசம் மென்ஷன் பண்ணி கொடுத்துக்கிறது, வாட் இஸ் செல்லுலோஸ் மேட் ஆஃப், இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கிறது வந்து க்ளோஸ்டு எண்டட் கொஸ்டினுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். நமக்கு கேட்டிருக்கிறது ஓப்பன் எண்டட். ஸோ ஓப்பன் எண்டட் அப்படின்றப்ப மல்டிபிள் வே ஆஃப் ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2 வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ option 2 will be the answer. Next question, number 2, a group of students is engaged in an activity in which they are measuring the boiling temperature of ordinary tap water in a beaker. Which of the following is not a suitable indicator to assess them on this task. அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. என்ன அப்படின்னா பீக்கரில் இருக்கக்கூடிய வாட்டரோட டெம்பரேச்சரை வந்து பாய்லிங் டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுறதுல. ஸோ அப்போ அந்த இதில் வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கீழே கொடுத்து அதில் எது வந்து அவங்க அந்த ஆக்டிவிட்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டியை அசஸ் பண்ணாத ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எது வந்து கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பே டியூ அட்டென்ஷன் டு த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த தெர்மோமீட்டர். ஸோ அப்போ அவங்க மாதிரி அந்த அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அந்த தெர்மோமீட்டரில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ due attention to the least count of the thermometer. ஸோ அது வந்து கரெக்ட் தான். measure the boiling temperature as 100 degree Celsius.
100 டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம பாய்லிங் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறது. ஸோ நம்ம அவங்களோட டாஸ்க்கை வந்து நம்ம மெஷர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டெம்பரேச்சரை மெஷர் த பாய்லிங் டெம்பரேச்சர் ஆஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஸோ இது வந்து ரிலேட்டடாக இல்லை. ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் பார்த்துலாம். யூஸ் எ ஸ்டாண்டர்ட் டு சஸ்பெண்டட் தெர்மாமீட்டர். இப்போ நம்ம ஒரு லேபரேட்டரி தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணும்பொழுதே அதை சைடில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம அசஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கரெக்டு. என்ஷூர் தட் த தெர்மாமீட்டர் டஸ் நாட் டச் த வால்ஸ் ஆஃப் த பீக்கர். இப்போ நீங்கள் ஒரு லேபரேட்டரி தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் அந்த தெர்மாமீட்டரை வந்து அந்த பீக்கருக்குள்ளே வைக்கும் பொழுது அது எதை மெஷர் பண்ணுதோ அதோட மட்டும்தான் இருக்கணும். வாட்டர் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வாட்டருக்குள்ளே டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பீக்கரோட அடிப்பகுதியை வந்து தொடர மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதுவுமே அவங்க கரெக்டாக வச்சுருக்காங்க அப்படின்றத டீச்சர் வந்து அசஸ் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் ஒன்றுமே வந்து அசஸ்மெண்ட்டில் இன்க்ளூட் ஆகக்கூடியது. ஃபஸ்ட் ஆப்ஷனுமே அசஸ்மெண்ட்டில் இன்க்ளூட் ஆகக்கூடியது. மெஷர் த பாய்லிங் டெம்பரேச்சர் ஆஸ் 100 டிகிரி செல்சியஸ். அவங்க 100 டிகிரி செல்சியஸாக அதை வந்து மெஷர் பண்ணுறாங்க. அதை வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்றது ஆப்டாக இருக்காது. ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் வந்து எதுவாக இருக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் 2 வில் பி த ஆன்சராக இருக்கலாம். Next, question number 3. Which of the following is or are true about the curricular practice currently being followed in schools? அதாவது ஒரு 4 ப்ராக்டிஸ் இதை வந்து கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கரண்ட்டாக இப்போ வந்து ஸ்கூலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய கரிக்குலர் ப்ராக்டிஸை பற்றின கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பற்றின ஸ்டேட்மெண்ட் வந்து எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கலாம். சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பீயிங் தாட் இன்டகிரேட்டட்லி அஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் எலமெண்ட்ரி கிளாஸஸ் 6th to 8th அந்த கிளாஸஸில் வந்து சயின்ஸையும் மேக்ஸையும் வந்து இன்டகிரேட் பண்ணி சயின்ஸ் டெக்னாலஜி அப்படின்றத டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் physics, chemistry and biology are being taught integratedly as science in secondary classes. secondary classes-ல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்டகிரேட்டடாக படிப்போம் அப்படின்னா கிடையாது. ஒரு இதை வந்து நம்ம செப்ரேட்டாக தான் படிப்போம். அந்த இதுலேயே வந்து தனித்தனியாக இதாக படிப்போம். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸ் ஆர் பீயிங் தாட் அப் இன்டகிரேட்டட்லி அஸ் இவிஎஸ் இன் ப்ரைமரி கிளாஸஸ். ஸோ ப்ரைமரி 1 to 5ல் நம்ம வந்து ஆல்ரெடி இவிஎஸ் கிளாஸ் வீடியோலேயே சொல்லியிருப்போம். இவிஎஸை வந்து இன்டகிரேட் பண்ணி சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸாக வந்து நம்ம ஒரு இதாக படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சயின்ஸையும் சோசியல் சயின்ஸையும் நம்ம ப்ரைமரி கிளாஸஸில் இன்டகிரேட்டடாக இவிஎஸ்ஸாக கொடுக்கலாம் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் சி அதுவுமே வந்து கரிக்குலர் ப்ராக்டிஸில் கரெக்டானது தான். ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்கும். இன்னொன்று வந்து சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அதுவுமே வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட்லேயோ இல்லாட்டி மேத்தமெட்டிக்ஸ்லேயோ வந்து அந்த சயின்ஸையும் மேக்ஸையும் வந்து இன்டர்லேட்டாக ஏதாவது ஒரு டாபிக் பற்றி நம்ம வந்து படிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து ஒரு சில நேரத்தில் வந்து கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் பி வந்து வராது. ஏன்னா நம்ம வந்து இன்டகிரேட்டடாக படிக்கிறது அப்படின்றது வராது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் வந்து ஒன்லி சி இதுவும் இந்த ஆப்ஷன் நம்பர் 2ஆகவும் இருக்கலாம். ஏ அண்டு ஒன்லி சி மட்டும்தான். ஏ வந்து வராது. சி சயின்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸ் ஆர் பீயிங் தாட் இன்டகிரேட்டட்லி அஸ் இவிஎஸ் இன் ப்ரைமரி கிளாஸஸ். ஸோ ஒன்லி சி அப்படின்ற அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸை இன்டகிரேட்டடாக படிக்கிறது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியை வந்து நம்ம செகண்டரி கிளாஸஸில் வந்து இன்டகிரேட்டடாக படிக்கிறது வந்து இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் கொஸ்டின் நம்பர் 3க்கு. ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 2. Next, fourth question. Which of the following cannot be considered as a valid reason for including socio-scientific issues such as GM food in the school science curricula? இப்போ நம்ம ஸ்கூல் சயின்ஸ் கரிக்குலாவில் வந்து socio-scientific issues அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்குள்ள எது வந்து வேலிட் சரியான ரீசன் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து கரெக்டாக இருக்காது, ரீசனுக்கு வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்றதான். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து டெவலப் ஆர்கியூமெண்டேஷன் ஸ்கில்ஸ். நம்ம அந்த மாதிரி சோசியோ சயின்டிஃபிக் இஷ்யூஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறதுனால காரணம் வந்து ஆர்கியூமெண்டேஷன் ஸ்கில்ஸாக இருக்காது. காரணம் ஆர்கியூமெண்டேஷன் ஸ்கில்ஸ் கிடையாது அப்படின்றது சொல்லலாம் அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஆர்கியூமெண்டேஷன் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஏன்னா அந்த சோசியோ சயின்டிஃபிக் இஷ்யூஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுனால
என்னாகும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த இஷ்யூஸை பற்றின பேசிக் ஐடியாஸ், அதை பற்றின ஒரு என்கொயரி, ரீசனிங் எல்லாமே டெவலப் ஆகும். ஸோ ஆர்குமெண்டேஷன் ஸ்கில்ஸுமே வந்து டெவலப் ஆகும். நெக்ஸ்ட்டு டெவலப்ஸ் த கெப்பாசிட்டி டு என்கேஜ் இன் எவிடன்ஸ் பேஸ்டு ரீசனிங். அதே தான் நம்ம ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி அந்த இஷ்யூஸை பற்றி தெரிஞ்சுக்கிற பொழுது குழந்தைங்களுக்கு அந்த உண்டான திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும், டெவலப் ஆகும். ஹெல்ப்ஃபுல் இன் அப்ரிசியேட்டிங் சயின்ஸ் அஸ் எ டெஃபினைட் டிசிப்ளின். சயின்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு நல்ல டிசிப்ளின், ஒரு நல்ல சப்ஜெக்ட் அப்படின்ற அப்ரிசியேட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ஒரு இதை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இது வந்து அந்த நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ரீசனா அப்படின்னா அது வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம இன்வால்வ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆப்ஷன் 3 வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அடுத்து லாஸ்ட் ஒன்று ஹெல்ப்ஃபுல் இன் கல்டிவேட்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த நேச்சர் ஆஃப் சயின்ஸ். நேச்சர் ஆஃப் சயின்ஸை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்காக நம்ம சோசியோ சயின்டிஃபிக் இஷ்யூஸை வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து பாசிட்டிவான ரீசன். ஸோ நெகட்டிவ் கேன் நாட் கொஸ்டின்லேயே வந்து கேன் நாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 3 தான் வந்து நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட். அதுக்கு வந்து ரீசன் கிடையாது. ஸோ 4th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் 3 will be the answer. Next, 5th question, which of the following is or are ordinarily not implied in the context of content validity of science curriculum. ஸோ சயின்ஸ் கரிக்குலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கண்டென்ட் வேலிடிட்டி அப்படின்றது என்ன, அந்த இதில் கீழே கொடுத்துக்கிறதுல எது வந்து இம்ப்ளைடு நடைமுறைப்படுத்தப்படாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாட் இம்ப்ளைடு இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் கண்டென்ட் வேலிடிட்டி. கண்டென்ட் வேலிடிட்டியில் கீழே கொடுத்துருக்கல எது வந்து இம்ப்ளை பண்ணப்படலை, நடைமுறைப்படுத்தப்படலை அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு கொடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா கண்டென்ட் வேலிடிட்டி அப்படின்றது நம்ம கண்டென்ட் அப்டேட் பண்ணுறது, கான்செப்ட்ஸ் ஆர் அக்யூரேட்லி ரெப்ரசன்டேட்டட். கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது. கான்செப்ட்ஸ் வந்து சம் லேர்னர்ஸ்க்காக, ஒரு சில குழந்தைகளுக்காக ட்ரிவிலைஸ்டாக அவங்களோட இதுக்காக இருக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த விதத்தில் தான் கண்டென்ட் வேலிடிட்டி அப்படின்றது இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ கண்டென்ட் வேலிடிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற கான்செப்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், எஃபெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட தேவைகளுக்கு எல்லா பர்டிகுலர் லேர்னர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் சம் லேர்னர்ஸ் அப்படின்றவங்களுக்காக இல்லாமல் எல்லா குழந்தைகளோட அந்த பர்டிகுலர் ஏஜ் அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைங்களோட நீட்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட அந்த காக்னேட்டிவ் எபிலிட்டி, அந்த ஏஜ், அது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம அந்த கண்டென்ட் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து சஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக இருக்கணும். ஸோ அதான் வந்து சயின்ஸ் கரிக்குலமில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வேலிடிட்டி அப்படின்றது. ஸோ அதை வந்து நம்ம அப்டேட்டட் அப்படின்னு சொல்கிறது, அக்யூரேட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இதில் வந்து கான்செப்ட்ஸ் ஆர் ஒரு சில குழந்தைங்களுக்கு மட்டும் வந்து அது நம்ம இது பண்ணி கொடுக்குறது அப்படின்லாம் இல்லாமல் அது வந்து கரெக்டாக எல்லாரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வைக்கிறோம் தான். ஸோ இதில் கொடுத்துருக்குற எல்லா ஆப்ஷன்ஸுமே ஏபிசி இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கண்டென்ட் வேலிடிட்டியில் வரக்கூடியதா அப்படின்னா கிடையாது. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து தப்பு தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் 2 will be the ரைட் ஆன்சர். ஏபிசி இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கண்டென்ட் வேலிடிட்டிக்குள்ளே வராது. Next, 6th question. After teaching the chapter respiration in organisms in class 7, a teacher performs the following activity with her students. They take 3 test tubes and fill 3/4 of each with water. The test tubes are labeled as A, B and C. They put a snail in test tube A, a water plant in test tube B, and in C they keep snail and plant both. The teacher then asks with the students which test tube would have the highest concentration of CO2. Which process skill is the teacher emphasizing in this case? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 7th கிளாஸ் டீச்சர் வந்து ரெஸ்பிரேஷன் இன் ஆர்கானிசம்ஸ் அப்படின்ற கான்செப்டை வந்து டீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்பொழுது அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட பண்ணுறாங்க. அதில் வந்து 3 டெஸ்ட் டியூப் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த 3 டெஸ்ட் டியூப்பை வந்து ஏ, பி, சி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஏ அப்படின்ற டெஸ்ட் டியூப்பில் வந்து ஒரு ஸ்னெயில் வந்து இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேயில் வச்சிடுறாங்க. அதில் வந்து 3லையுமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா 3/4 ஆஃப் வாட்டர் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. 3/4 ஆஃப் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதில் ஏல வந்து ஸ்னெயில் இருக்குது. பியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பிளான்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு
ஒரு வாட்டர் பிளான்ட் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து சியில் வந்து 2மே வச்சுருக்காங்க. அந்த ஸ்னெயிலும் வச்சுருக்காங்க, வாட்டர் பிளான்ட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த 3ல் எந்த டெஸ்ட் டியூப்பில் வந்து கார்பன் டை ஆக்சைடு CO2வோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஸ்னெயில் வந்து லைக் ஹியூமன் மாதிரி ஆக்சிஜனை வந்து எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணும். ஸோ இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு மேக்ஸிமமாக இருக்கும். பிளான்ட்னு பார்க்கும்பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை வெளிவிட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிடும். ஸோ அங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். சி டெஸ்ட் டியூப்பில் பார்த்தோம் அப்படின்னா 2மே இருக்குது, ஸ்னெயிலும் இருக்குது, வாட்டர் பிளான்ட்டுமே இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்னெயில் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியிடும். அப்புறம் வந்து பிளான்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை வந்து வெளியிடும். ஸோ அதில் ஸ்னெயில் வந்து பிளான்ட் விடக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிடும், பிளான்ட் வந்து ஸ்னெயில் விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிடும். ஸோ அங்கே வந்து ஈக்குவலான ஒரு ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ எங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் டியூப் ஏல தான் வந்து, ஏன்னா அங்கே தான் ஸ்னெயில் வந்து கார்பன் டை ஆக்சைடை கண்டினியூவாக வந்து வெளியிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் இந்த மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இது வந்து ப்ரெடிக்டிங் அந்த ப்ராசஸ் தான் வரும். ஏன்னா அவங்க வந்து ஒரு கணிப்புக்கு வந்து வர்றாங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த இதில் வந்து இருக்கிறதுனால அந்த டெஸ்ட் டியூப் ஏல வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத அவங்க கணிச்சு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 3 இதையுமே பார்த்து அவங்க வந்து சொல்லும் பொழுது அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதை வந்து உணர்ந்து அந்த இதை வந்து சொல்லும் பொழுது ஒரு ப்ரெடிக்டேஷன் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 1 வில் பி த ஆன்சர் ஃபார் question number 6 predicting. Next question number 7, which of the following is not correct in respect of the activities suggested as part of extended learning in textbooks? textbookல extended learning டெக்ஸ்ட் புக்கை தாண்டி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் எக்ஸ்டெண்ட் லேர்னிங். நம்ம நிறைய ஒரு கண்டென்ட்டில் நிறைய தெரிஞ்சுக்கக்கூடியது. ஸோ அதில் கீழே கொடுத்துக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் எது வந்து எக்ஸ்டெண்டட் லேர்னிங் ரிலேட்டடாக கரெக்ட் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் வேல்யூ அடிஷன் டு எ சில்ட்ரன்ஸ் ரெப்பர்டியர் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். அந்த எக்ஸ்டெண்டட் லேர்னிங் அப்படின்னா அவங்க நாலேஜ் மட்டும்தான் கற்றுக்குறாங்க அப்படின்னா அதை தாண்டி சில சம் வேல்யூஸ் என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக சயின்ஸ் ரிலேட்டடாக சில வேல்யூஸுமே ஸ்கில்ஸுமே கற்றுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாசிட்டிவானது. Next, some of these require students to collect information of various kinds and draw conclusions on their own. Extended learning அப்படின்றப்போ அவங்களுக்கு நேம்லேயே இருக்குது எக்ஸ்டெண்டட் அப்படின்றது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அவங்களாவே கலெக்ட் பண்ணி அவங்களாவே ஓனாக வந்து கற்றுக்கிறது, ஒரு முடிவுக்கு வர்றது, அந்த மாதிரியான ஒரு அவங்களோட திங்கிங் ப்ராசஸ்மே வந்து டைவர்ஜெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் 2மே வந்து பாசிட்டிவ் தான். Third one, some of these enhance children's interaction with the experts, teachers and the society at large. Extended learning அப்படின்னு வர்றப்போ அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சொசைட்டியில் வந்து ஃபேமிலிஸோடையோ அதர் மீடியாஸோடையோ மூலியமாக அவங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ட்ராக்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்டெண்டட் லேர்னிங் மூலியமாக வந்து கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 3மே வந்து என்ன கரெக்டாக இருக்கும் எக்ஸ்டெண்டட் லேர்னிங்கோட ரிலேட்டடாக. லாஸ்ட்டு, தீஸ் ஃபார்ம் அன் இம்பார்ட்டன்ட் பேசிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எவாலுவேஷன். ஸ்டூடெண்ட்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்டெண்டட் லேர்னிங் இருக்குது அப்படின்னா கிடையாது. எக்ஸ்டெண்டட் லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ், அவங்களோட ஸ்கில்ஸ், அவங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட், அவங்களுக்கு எல்லா விதமான ஒரு லேர்னிங் வந்து கிடைக்கணும், ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதான் எக்ஸ்டெண்டட் லேர்னிங். ஸோ அது வந்து அவங்கள எவாலுவேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பேசிஸ் அப்படின்னா கிடையாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 வில் பி த ஆன்சர். Next, question number 8, which of the following can be considered as the most suitable rationale for team teaching? Team teaching அப்படின்றதுக்கு கீழே கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து மோஸ்ட்டாக சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் அன் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி ஃபார் லார்ஜ் சைஸ்டு கிளாஸஸ். ஒரு பெரிய சைஸாக இருக்கக்கூடிய கிளாஸஸ்க்கு பெஸ்ட் இது டெக்னிக் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா டீம் டீச்சிங் அப்படின்றது கிடையாது. டீம் டீச்சிங் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டீச்சிங் கொடுக்குறது தான் டீம் டீச்சிங் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன், இட் மேக்ஸ் த டாஸ்க் ஆஃப் அசஸ்மெண்ட் ஈஸியர். நம்ம அசஸ்மெண்ட் டாஸ்க், அவங்களை எவாலுவேட் பண்ணக்கூடிய டாஸ்க்கை வந்து ஈஸியாக பண்ண வைக்கிறதுக்காக இந்த டீம் டீச்சிங் அப்படின்றது அதுவுமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் 2வும் வராது.
தேர்ட் ஒன், இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் இன்க்ரீசிங் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன். ஸ்டூடெண்ட்டோட பார்ட்டிசிபேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த டீம் டீச்சிங் அப்படின்னா அது கிடையாது. அது அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது. லாஸ்ட் ஒன், இட் பெனிஃபிட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் டைவர்ஸ் எக்ஸ்பர்டைஸ். அதாவது பல்வேறுபட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கக்கூடிய பல்வேறு டிஃப்ரெண்ட்டான, ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். ஸோ அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில். இப்போ ஒரு டீம் டீச்சிங் அப்படின்னா, ஒரு டீம் இருக்குது அப்படின்னா அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸோடு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பயனடையக்கூடிய வகையில் அவங்களுக்கு இருக்கக்கூடியது இந்த டீம் டீச்சிங் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் 4 வந்து சூட்டபிளாக இருக்கக்கூடியது தான். அப்போது கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 4. Next, 9th question, which of the following would be the most suitable activity to introduce the concept of image formation in spherical mirrors in class 7th ஸ்டூடெண்ட்ஸ்? கொடுத்துருக்குற 4 ஆக்டிவிட்டியில், கீழே கொடுத்துருக்குற 4 ஆக்டிவிட்டியில் எது வந்து ஸ்பெரிக்கல் மிரரோட கான்செப்டோட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்க்டு டு அப்சர்வ் தயர் இமேஜ் அட் வேரியஸ் பொசிஷன்ஸ் இன் எ பிளேன் மிரர். நமக்கு கேட்டுக்கிறதே வந்து என்ன அப்படின்னா, ஸ்பெரிக்கல் மிரரை வந்து நம்ம அதை பற்றி தான் கான்செப்டே டீச் பண்ண போகிறோம். அதில் வந்து நம்ம பிளேன் மிரரில் போய் நம்ம ஃபார்மேஷனில் போய் பார்க்குறோம், அது யூஸ்ஃபுல் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன்ட் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த ஸ்பெரிக்கல் மிரரில் எப்படி வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டி தான் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறது கரெக்டாக இருக்காது. ஸோ ஆப்ஷன் 2வும் வராது. தேர்ட் ஒன், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன்ட் த ப்ராசஸ் ஆஃப் ட்ராயிங் ரே டயக்ராம்ஸ் இன் கர்வ்டு மிரர்ஸ். கர்வ்டு மிரரில் வந்து அந்த ட்ராயிங் ப்ராசஸ், ரே வந்து எப்படி வரையணும் அப்படின்ற அந்த ட்ராயிங் ப்ராசஸை ஸ்டூடெண்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறது. ஸோ இது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா? அந்த ஸ்பெரிக்கல் மிரரில் இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத டீச் பண்ணுறதுக்கு அவங்கள வரைய வைக்கிறது மூலிமா அது வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமா? அது ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இருக்குமா அப்படின்னா அது வந்து ஆப்டாக இருக்காது. ஸோ ஆப்ஷன் 3யும் வந்து வராது. லாஸ்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஒன், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்க்டு டு ப்ளே வித் ஷைனி ஸ்டீலி ஸ்பூன்ஸ் அண்ட் அப்சர்வ் தேர் இமேஜஸ் இன் இட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷைனியாக அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டீஸ்பூன், நிறைய டேபிள் ஸ்பூன்லாம் பார்த்துருப்போம், குழிவாக இருக்கக்கூடியது. ஸோ அதில் வந்து அவங்களோட இமேஜை வந்து பார்க்க, ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்பியர் மாதிரி இருக்கும் அந்த ஒரு கர்வ்டு இது. ஸோ அப்போ அதில் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து அதில் இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை அவங்க டைரெக்டாக அதை வந்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த இமேஜ் ஃபார்மேஷனை வந்து நம்ம ஈஸியாக எஃபெக்டிவாக சொல்லி கொடுத்துட முடியும். ஸோ அந்த இமேஜ் ஃபார்மேஷன், ஸ்பெரிக்கல் மிரரில் இமேஜ் ஃபார்மேஷன் கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஆப்ஷன், லாஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து கரெக்டாக பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 4. Next, last question, which of the following is not implied by the statement good science is true to the child, true to the life and true to the discipline? ஸோ நான் கீழே கொடுத்துருக்குற 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து இந்த முக்கியமான ஸ்டேட்மெண்ட், குட் சயின்ஸ் இஸ் ட்ரூ, குட் சயின்ஸ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சயின்ஸ் கண்டென்ட்டில் சொல்லியிருப்போம். ட்ரூ டு த சைல்டு, ட்ரூ டு த லைஃப், ட்ரூ டு த டிசிப்ளின், என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்படி அந்த இதில் பார்க்கும்போது கீழே கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ரிலேட் ஆகாது அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன், சயின்ஸ் எஜுகேஷன் ஷுட் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் அக்வயர் த ப்ராசஸ் ஆஃப் சயின்ஸ். ஸோ ட்ரூ டு சைல்டு அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைங்க சயின்ஸை பற்றின ஒரு அறிவு வந்து அவங்களுக்கு இருக்கணும், அதுக்காக உதவி பண்ணணும் ஒரு சயின்ஸ் எஜுகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், சயின்ஸ் எஜுகேஷன் ஷுட் ட்ரைன் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிமைன் டிசிப்ளினரி இன் ஸ்கூல். ஸ்கூலில் வந்து டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சயின்ஸ் எஜுகேஷனை வந்து குழந்தைங்க, அந்த சயின்ஸ் எஜுகேஷன் குழந்தைங்களை வந்து ட்ரைன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், சயின்ஸ் கிளாஸ் ரூம் ப்ராக்டிஸ் ஷுட் பி டெவலப்மெண்டலி அப்ரோப்ரியேட்டட். இப்போ அந்த நம்ம ட்ரூ டு லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரூ டு லைஃப் அப்படின்றப்போ அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு டெவலப்மெண்டல் ரேட்டில் வந்து இருக்கணும். ஒவ்வொரு ப்ராசஸ்லையுமே வந்து டெவலப்மெண்ட் வந்து இருக்கணும் அந்த இது. ஸோ இது வந்து கரெக்டானது. லாஸ்ட் ஒன், சயின்ஸ் எஜுகேஷன் ஷுட் பில்ட் ஏ லிங்க் பிட்வீன் த சைல்டு அண்ட் ஹிஸ் ஆர் ஹேர் என்விரான்மெண்ட். ஸோ சைல்டுன்னு பார்க்கும்பொழுது டிசிப்ளின், என்விரான்மெண்ட்டுன்னு பார்க்கும்பொழுது 2 பேருமே லிங்க் பண்ணுற மாதிரி சயின்ஸ் எஜுகேஷன்ஸ் இருக்கணும். ஸோ இதுவுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு, தேர்ட், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து குட் சயின்ஸ் அப்படின்றது சைல்டுக்கும் லைஃபுக்கும் டிசிப்ளினுக்கும் ட்ரூவாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுற மாதிரி இருக்குது. செகண்ட் ஆப்ஷன், சயின்ஸ் எஜுகேஷன் ஷுட் ட்ரைன் த
ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிமைன் டிசிப்ளின்ட் இன் ஸ்கூலில் வந்து டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரைன் பண்ணுறதுக்காக சயின்ஸ் எஜுகேஷன் அப்படின்னா அது கிடையாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீட்டட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இங்கிலீஷ் பெடகாகி வந்து பார்த்துட்டு தமிழ் லாங்குவேஜுக்கு வந்து அந்த பேசேஜை எப்படி நீங்கள் வந்து பார்த்து ஆன்சர் பண்ணுறீங்கன்றத ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம பேப்பர் 1க்குரிய இதுக்கு போயிடலாம். ஏன்னா அடுத்து இன்னும் நமக்கு 2 வீக்ஸ் தான் இருக்குது. அடுத்து லாஸ்ட் ஒரு வீக்கில் வந்து நம்ம ரிவிஷன் மாதிரி பண்ணுறதுக்காக நம்ம லாஸ்ட் 1 வீக் வந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் பேப்பர் 1க்குரிய கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ நம்மளோட கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பேசிக்காக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது சிடிபியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸில் வந்து கண்டென்ட்டை வந்து நீங்கள் என்சிஆர்டி புக்ஸை வந்து 6th to அதாவது பேப்பர் 2 வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 6th to 8th புக் என்சிஆர்டி புக்ஸை நெட்டில் டவுன்லோட் பண்ணி சப்ஜெக்ட் வைஸ் நோட்ஸ் எடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே இது பேப்பர் 1க்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்சிஆர்டி 1 to 5th புக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்குரிய நோட்ஸை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதர் பெடகாகி ரிலேட்டட் கான்செப்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலை வந்து பார்த்துக்கோங்க. அதில் வீடியோஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். அண்ட் சயின்ஸுக்குரிய கண்டென்ட் மட்டும் நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன ரீகால் இருக்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்காகவும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு லாஸ்ட் டைமில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.